வணக்கம். விஜயின் போதை ஒழிப்பும் அமைச்சரின் போதை வீடியோவும். கில்லி சரத்துனா சும்மாவா? அன்பு உறவுகளே, இதை பற்றி பேச போறோம். உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி போதை விழிப்புணர்வு ஓட்டம் ஒன்று நடந்தது விஜய் தலைமையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அவரோட ஓடினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது காலையில நடந்த நிகழ்வு. அதுக்கு அப்படியே ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய கில்லி சரத், அவருக்கு பேர் வந்து சரத்குமார். ஆனா அவர் வந்து கில்லி படம் ப்ரொமோட் பண்ணதுல விஜயனுடைய எல்லா படத்தையும் அவர் வந்து அந்த டிக்கெட் எல்லாம் அவர் ப்ரொமோட் பண்ணவர், அந்த படங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணதாலே அவருக்கு பேர் வந்து கில்லி சரத் அப்படின்னு பேர். அப்படின்னா தான் புரியும் அவங்க ஆட்களுக்கு. அதனால நாமும் அதே பேரை வச்சு நம்ம சொல்லுவோம். அவர் வந்து மாண்புமிகு அமைச்சர். ஆனா இப்ப அவருடைய ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதுக்கு ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா பெரிய சம்பந்தம் இருக்கு. அதாவது தன்னுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு திட்டமாக வந்து போதை ஒழிக்கிற ஒரு திட்டத்தை முதல்வர் விஜய் வந்து தொடங்கி வைக்கிறாரு. அது நிறைய பேர் ஓடுறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். இதுக்கு ஒரு நகைமுறைனா ஒரு ஐரானிக்கா வந்து என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கில்லி சரத்தோட ஒரு வீடியோ, வைரல் வீடியோ, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்கிறாங்க. அதுல வந்து அவர் வந்து ஒரு கிரெடிட் கார்டை வச்சு ஒரு வெள்ளை சப்ஸ்டன்ஸை வந்து நசுக்கிறாரு. பக்கத்திலேயே வந்து ஒரு செல்போனும் இருக்கு, ஒரு 500 ரூபா நோட்டும் இருக்கு. இப்ப இந்த 3க்கும் 500 ரூபா நோட்டு, கிரெடிட் கார்டு, செல்போன், இது மூணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா அங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. சம்பந்தம் இருக்கு. அதுல வந்து அவர் வந்து ஒரு போதை மாத்திரையை நசுக்கி அதை வந்து உட்கொண்டார் அப்படிங்கிறது தான். உட்கொண்டு அவரே வந்து தக் லைஃப்ல அவருடைய பிரைவேட் சர்க்கிளுக்கு எல்லாம் இதை சர்க்குலேட் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை. இப்ப இதுதான் பிரச்சனை. அதாவது அவர் வந்து போதை பொருளை உட்கொண்டாரா இல்ல அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவரும் அவருடைய மனைவியும் வந்து அது போதைப் பொருள் கிடையாது, அது பேராசெட்டமால் தான், வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அதை நசுக்கி தூளாக்கி கொடுக்க சொன்னாங்க டாக்டர். ஸோ அதனுடைய அடிப்படையில தான் நாங்கள் 2 மனைவியும் நானும் தான் சேர்ந்து அன்னைக்கு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் இருந்தோம். நாங்கள் அதை நசுக்கி தான் கொடுத்தோம், அதுக்காக தான் நசுக்கணுமே வழியா அது போதைப் பொருள் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனா அவருடைய விளக்கம் வந்து 1% கூட எவிடன்ஸால சப்ஸ்டான்ஷியேட் ஆகல. அதை நம்ம நம்ப முடியாது. ஏன் அதை நம்ப முடியாதுன்னா, இவரு சொல்றது வந்து 1.5 வயசு குழந்தை அப்படிங்கிறாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாரு. அப்ப குழந்தைக்கு வந்து வழக்கமாவே நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், 3 வயசு குழந்தைக்கு மேலதான் வந்து ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அதுவுமே முடிஞ்ச வரையிலையும் இன்ஜெக்ஷனை தான் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன்ல தான் செலுத்துவாங்க. மாத்திரை வந்து ஏன்னா அது வந்து தொண்டையில சிக்கிக்கும், அது பல பிரச்சனைகளை உண்டாக்குங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தைகளுக்கு யூஸ்வலாவே வந்து மாத்திரை நசிக்கலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஈக்குவலண்டான சிறப்பை தான் கொடுப்பாங்க. பேராசெட்டமால் சிறப்பு இருக்கு, அதை தான் கொடுப்பாங்க. ஸோ அது முதல் கேள்வி. ஸோ கண்டிப்பா வந்து 1.5 வயசு குழந்தைக்கு வந்து மாத்திரை நசுக்கி கொடுங்கிறதுங்கிறது ரூல்ட் அவுட். அது முடியவே முடியாது. 2வது வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாத ரொம்ப ஜுரமா இருக்கும்போது அவர் அந்த குழந்தைய விட்டுட்டு அதை விட கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது கேள்வி, அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து அந்த குழந்தையோ அவருடைய மனைவியோ இல்லை, வேற ஒரு பெண்ணோட இருக்காரு, வேற சில பேரோட இருக்காரு. ஆக இதுவுமே வந்து இப்ப அங்க குழந்தை இல்லை, அங்க மனைவி இல்லை, அது வந்து ஒரு மருந்து இல்லைங்கிறதுக்கு வந்து மிக தெளிவா நிரூபணம் ஆயிடுது. ஸோ நமக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். அந்த வீடியோவை வந்து நீங்க வந்து டீகோட் பண்ணீங்கனாலே இந்த சமாச்சாரங்கள்லாம் ஒண்ணா வருது அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இப்ப இவர் சொல்ற மாதிரி குழந்தைக்கே வந்து இடிச்சாருன்னே வைங்க, அந்த குழந்தை அங்க எங்க இருக்கு, அதை ஏன் காட்டல? இல்ல அந்த குழந்தைக்கு கொடுக்கறது, இவ்வளவு தூரம் இடிச்சே எடுத்தவர் இந்த குழந்தைக்கு ஒரு தண்ணியில கலந்து கொடுக்கறதையும் எடுத்துருக்கலாம் இல்லையா? அது நமக்கு நம்புற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அதையும் அவர் பண்ணல. அதுக்கு என்ன ஆச்சுது அவருக்கு? ஆக இந்த அடுக்கடுக்கான கேள்விகள் மூலமாக அது வந்து பேராசெட்டமால் கிடையாது, டாக்டர் சொன்ன மாதிரி அது ஒரு மருந்து கிடையாது, அது மாறாக வேற ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், நம்ம ட்ரக்னு கூட சொல்ல வரல, ஆனா வெளியில எல்லாமே வந்து ட்ரக்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அதுல அந்த 500 ரூபா நோட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த நோட்ல உள்ள அந்த கோடுகள் மூலமாக அந்த ட்ரக்கை வந்து சரி செஞ்சாதான் அது கரெக்டா உறிஞ்ச முடியும்ட்டு நிறைய அந்த போதை வசதியில ஈடுபடுறவங்க எல்லாமே வந்து இன்ஸ்டாவில நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க பாக்குறோம். அது அந்த 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 கிரெடிட் கார்டால நசுக்கிறது, அந்த 500 ரூபா நோட்டை வச்சு நேக்கா வந்து அந்த நேர்கோடு போடுறது, அதான் அந்த சப்ஸ்டன்ஸை ஒரு கோட்டுக்கு கொண்டு வர்றது, அப்புறம் வந்து செல்போனை யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து
நொறுக்கி சாப்பிட்றவங்க, உட்காடுறவங்க, கன்சியூம் பண்றவங்களுடைய அந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதா நமக்கு வந்து சப்ஸ்டன்ஷியேட்டிவான நிறைய எவிடன்சஸ் வீடியோஸ் இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லயும் நிறைய இப்ப நம்ம இந்த 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 வீடியோவுக்கு பிறகு இது ரியாக்ஷனரி வீடியோஸ் நிறைய வர்றது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த எம்எல்ஏ வந்து இந்த மந்திரி இவர் சொல்றது வந்து பச்சை பொய். தன்னுடைய குழந்தைக்கு தான் வந்து இதை வந்து குழந்தைக்காக மருந்து தான் போட்டாருங்கிறது இவரு சொல்றதும் பொய், இவருடைய மனைவி சொல்றதும் பொய் அப்படிங்கிறது இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுது. இதே இல்லாம ரூட் மாஃபியா என்ன பண்றாங்கன்னா இதை எப்படியாவது இதுல மறைக்கணும், இதை டைவெர்ட் பண்ணணும்ட்டு சின்ன குழந்தைங்க, அவரோட பழகினவங்க, இன்னும் சில பேர் திமுகவிலே இருக்கிற சில இன்ஃபுளுசர்ஸை கூட அவங்க நாடி அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்ல அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்ப அந்த ரூஸ்ட் பிரதர்ஸ்ங்கிற ஒருத்தர் அவர் ரெகுலரா கொஞ்சம் நேர்மையா பண்ணுவாரு, அவரு கூட அவர் தன்னுடைய நண்பர் மூலமாக கண்டுபிடிச்ச மாதிரியும் அது மருந்துதாங்கிற மாதிரியும் போடுறாரு. ஆக வந்து ரூட் மாஃபியாவோட வாய்ஸ் ஆஃப் காமனுடைய வேலை இதுல நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய வச்சு கூட அந்த சரத்து கில்லி சரத்தை பத்தி வந்து அவர் நேர்மையானவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க. அப்புறம் அந்த கில்லி சரத்தோட நண்டி ஒருத்தவங்க வந்து போடுறாங்க, அவர் அப்படிலாம் கிடையாதுன்னு. இதெல்லாமே எதுக்கு தேவை? நீங்க அந்த வீடியோவிலே வந்து டீகோட் பண்ணீங்களாவே தெரிஞ்சிட போகுது, அது தெளிவா தெரியுது. ஆக இவங்க எல்லாமே மெனக்கிடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து அது வந்து ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ். அது ட்ரக்கா இல்லையாங்கிறது வந்து அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் நம்ம விடணும். ஆனா அது ட்ரக்குங்கிறதுக்கான ஆதாரம் தான் நிறைய இருக்கு, அந்த வீடியோவிலே ஆதாரங்கள் நிறைய வந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் ரியாக்ஷனரி வீடியோஸ்ல வந்த சமாச்சாரங்கள் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணது, வீடியோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றவங்க கன்ஃபார்ம் பண்றது, பிளஸ் அதை பார்த்தவங்க நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்றது, இதெல்லாமே வச்சு நமக்கு மிக தெளிவாக அது வந்து மருந்து கிடையாது அப்படிங்கிறது நமக்கு புரிவாயிடுது. மருந்து கிடையாதுன்னா வேற எதுக்காக இந்த கில்லி சரத்து வந்து இத நசுக்கணும் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஒரு நகைமுறை என்னன்னா, ஐரானிக் என்னன்னா, முதல்வர் வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு ரன்னிங் ஒரு ஓட்டத்தை நிகழ்த்துறாரு. அது காலையில நிகழ்த்துறாரு. சாயந்தரமே இது வருதுன்னா இதுல ஏதாவது வேற சூட்சமா இருக்குதா, இல்ல இந்த தாவேகாவுக்கு பிடிக்காதவங்க யாராவது பண்ணாங்களா, இல்ல தாவேகாவிலே வந்து வெறுப்புல இருக்கிறவங்க யாராவது ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. எப்படியே இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக வந்து இது ஒரு மிகப்பெரிய நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் தானா தாவேகரால அப்படின்னு சொன்னா அப்படியும் கிடையாது. அதாவது ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, அவரு பேர்ல ஒரு பெண்ணை வந்து ஓப்பனா வந்து என்ன வந்து ட்ரக் எல்லாம் விற்க சொன்னார் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்கிறத பாக்குறோம். இன்னும் இங்க இந்த பக்கம் பேராவூரணி பக்கத்துல உள்ள ஒரு தாவேகரார் அவரு வந்து எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருமே வந்து இந்த போதை மருந்து கடத்தினதுக்காக அவரு கைது பண்ணப்பட்டு அவர் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு இன்னும் அப்படிங்கிறத அவர் தன்னோட அபிடவிட்லேயே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதுல மூலம் நமக்கு தெரிய வருது என்னன்னா, இந்த தாவேகனவர் அவங்கதான் அவங்களால தான் நிறைய போதை விஷயங்கள் வந்து பரவுது. இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றமாகவும் மாறுது. சிறுமிகள், சிறுவர்கள், பெண்களுக்கு எதிரான இந்த குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு மிக முக்கியமான காரணம் தாவேகவினரின் இந்த போதை நடவடிக்கைகள் தான் அப்படிங்கிறது இதுல இருந்து மிக தெளிவா நமக்கு ஊர்ஜிதமாகுது. ஆக வந்து இந்த போதை வெளுப்புங்கிறது வந்து முதல்ல வந்து இவங்க கட்சிக்காரங்களுக்கு விஜய் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவர் தனி போலீஸ் படை அமைச்சா கூட இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பொது போலீஸ் படையால இவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி கில்லி சரத்து மேல நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து என்ன இது மேல ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை மாத்தி அவர் அன்னைக்கு நசுக்குனது என்ன, அவர் என்ன உட்கொண்டாரு, அது வந்து மாத்திரை தானா, மாத்திரைன்னா அதுக்கு ஆதாரம் என்ன, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லாட்டி பொதுமக்கள் வந்து தாவேக ஆட்சி மேல நம்பிக்கை கொள்ள மாட்டாங்கிறத நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேற வேற விடயங்களை பார்ப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.